Welcome, my dear students. So, this is CBSE Max 9th Standard, Kanida Manjari, 4th lesson Algebra, exercise 4.2, question number 2, and subdivision 1. Look at the question, my dears. So, 16y square, first term, inge பாருங்க. Negative 24y plus 9. So, 3 terms are here. ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 16y ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்குது. அப்புறம் இங்கே 9 ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இங்கே வந்து 24y. ஓகேவா ஸோ அப்போ இது எந்த ஐடென்டிட்டி நெகட்டிவ் இருக்குது எதை பேஸ் பண்ணி இருக்கலாம் நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், ஃபேக்டரைஸ். இங்கேருந்து இப்படி ரிவர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு பேர் எக்ஸ்பேண்ட். சரியா ஓகே. இப்போது இது 3 டேர்ம்ஸாக உங்களுக்கு புரியறதுக்காக ஃபஸ்ட்டு சொல்லுவோம். 16y ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்ம், மைனஸ் 24y செகண்ட் டேர்ம், 9 பாசிட்டிவ் 9 இஸ் தேர்ட். இதை நம்ம எப்படி எழுதலாம், 16 4 ஓகே y போட்டு மேலே ஹோல் ஸ்கொயர். ஓகேவா 4y இன்ட்டு 4y. அடுத்தது 9 எப்படி எழுதுவீங்க, 3 இன்ட்டு 3 3 ஸ்கொயர். அப்போது இது என்ன டேர்ம், மைனஸ் 2ab டேர்ம். அப்போது மைனஸ் 2 போட்டதுக்கப்புறம் ஏக்கு பதிலாக யாரை போடணும் 4y, பிக்கு பதிலாக யாரை போடணும் 3. இப்போ 24 வருதா பாருங்க, 2 4s are 8, 8 3s are 24. ஸோ அப்போ நெகட்டிவ் 24y. ஸோ 3 டேர்ம்ஸ் ஆல் கிளியராக இருக்கு. ஓகேவா ஸோ அப்போ இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும், திருப்பி லாஸ்ட் நம்ம சிம்பிளாக எழுதணும்னா 16y ஸ்கொயர் மைனஸ் 24y ப்ளஸ் 9. இங்கே எப்படி எழுதணும் 4y த ஹோல் ஸ்கொயர். இங்கே பாசிட்டிவ் 3 ஸ்கொயர், பட் இங்கே மைனஸ் 2 4y டைம்ஸ் 3. ஸோ ஹூ இஸ் ஏ 4y, who is b 3. ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 4y மைனஸ் 3 போட்டு ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் a minus b the whole square. So we have factorized this expression. Okay, do you understand ma? So இது ரொம்ப ரொம்ப simple problem with correct steps. So first square term கரெக்டாக எழுதுகிறோம், செகண்ட் டேர்ம் எழுதுகிறோம், அண்ட் மிடில் டேர்மில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் போடணும். நெகட்டிவ் இல்லை ஆல் பாசிட்டிவ்னா நோ ப்ராப்ளம், நம்மளும் ஆன்சரில் ஆல் பாசிட்டிவ் போட்டோம். ஓகே, தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.